நண்பர்களே, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் யாராவது கொஞ்சம் நல்லா பேசினாலே அவர்களிடம் சொல்லிவிடுறோம். அவர் நம்ம நண்பன்தான், அவர் நம்மளை புரிஞ்சுக்குவார் என்று நம்பி நம்ம ரகசியங்களையும் நம்ம பலவீனங்களையும் நம்ம பிரச்சனைகளையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனா ஒரு நாள் அதே மனிதன் உங்களோட அந்த ரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது, அல்லது அதே விஷயத்தை வைத்து உங்களை காயப்படுத்தும் போது, அப்போதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் ஏன் இதை சொன்னேன்? ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் என்ன செய்ய வேண்டுமென்று மட்டும் தெரிந்தால் போதாது, எதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரிடமும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் உங்களுக்காக நல்லவர்கள் இல்லை. சிலர் உங்களுடன் சிரிப்பார்கள், ஆனா உள்ளுக்குள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை தெரிந்து கொண்டால் ஒரு நாள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அதனாலதான் பழமையான அரசியலறிஞர் சாணக்கியர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால இன்று யாரிடமும் சொல்லக்கூடாத 5 முக்கியமான விஷயங்களை நாம ஆழமாக பார்க்கப் போகிறோம். அந்த விஷயங்கள் என்ன? இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். உங்கள் பலவீனம். முதலில், உங்கள் பலவீனங்களை யாரிடமும் எளிதாக காட்டாதீர்கள். இந்த உலகத்தில் பலமான மனிதன் யார் தெரியுமா? அவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் என்பதல்ல, அவன் தனது பலவீனத்தை யாருக்கும் தெரியவிட மாட்டான் என்பதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். யாராவது எளிதாக உணர்ச்சி வசப்படுவார்கள், யாராவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதிகமாக கவலைப்படுவார்கள், யாராவது தனிமையை பயப்படுவார்கள். இது எல்லாம் சாதாரண விஷயங்கள்தான். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, இந்த உலகத்தில் அனைவரும் உங்கள் நலனை நினைக்க மாட்டார்கள். சிலர் நண்பன் போல பேசுவார்கள், உங்களை புரிந்து கொள்வது போல நடிப்பார்கள். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் அமைதியாக கேட்பார்கள். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உங்களை பற்றி கற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு என்ன பயம், எந்த விஷயம் உங்களை பாதிக்கும், எங்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் சின்ன பிரச்சனை வந்தாலும் அல்லது அந்த மனிதன் உங்களிடம் கோபப்பட்டாலும், அப்போதுதான் நீங்கள் நம்பி சொன்ன அதே விஷயத்தை வைத்து உங்களை காயப்படுத்துவான். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு அரசன் தனது பலவீனத்தை எதிரிகளுக்கு ஒருபோதும் காட்ட மாட்டான். ஏன் தெரியுமா? பலவீனம் தெரிந்தவுடன் அவனை தோற்கடிப்பது எளிதாகிவிடும். அதே விதி நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் பலவீனத்தை எல்லோரிடமும் காட்ட ஆரம்பித்தால் சிலர் அதை உங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துவார்கள். புத்திசாலி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தனது உணர்ச்சிகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்த மாட்டான், தனது பயங்களை எல்லோரிடமும் சொல்ல மாட்டான், தனது பலவீனங்களை அமைதியாக பாதுகாத்து வைப்பான். ஏனா இந்த உலகத்தில் எல்லோரும் நண்பர்களில்லை என்பதை அவன் புரிந்திருக்கிறான். உங்கள் எதிர்கால திட்டங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் ஒரு புதிய விஷயம் செய்ய நினைத்தாலே உடனே யாரிடமாவது சொல்லிவிடுவோம். நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன், நான் பெரிய சக்சஸ் அடைய போறேன். இப்படி நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, இந்த உலகத்தில் உங்களை உண்மையாக ஊக்குவிப்பவர்கள் ரொம்ப குறைவு. பலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாது, ரிஸ்க் எடுக்காதே, இப்படி சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உங்களை கெடுக்க நினைக்கிறார்கள் என்று அவசியமில்லை. ஆனா அவர்களுடைய பயமும் சந்தேகமும் உங்கள் மனசுக்குள்ள நுழைந்துவிடும். ஒரு நாள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த உற்சாகத்தையே இழந்து விடுவீர்கள். அதனால சாணக்கியர் சொல்கிறார், புத்திசாலி மனிதன் தனது திட்டங்களை அமைதியாக செயல்படுத்துவான். அவன் முதலில் பேச மாட்டான், அவன் முதலில் செயல்படுவான். ஏனா அவன் புரிந்திருக்கிறான், நீங்கள் பேச ஆரம்பித்தால் சிலர் உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள்.
ஆனா நீங்கள் அமைதியாக உழைத்தால் உங்கள் வெற்றியே ஒரு நாள் பேசும். 3. உங்கள் வருமானம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நினைப்பீர்கள், அதில் என்ன தப்பு? ஆனா அதன் இஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிப்பார்கள். சிலர் உங்களை ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அடிக்கடி ஒரு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் பணம் கொடு என்று கேட்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் ஒரு முறை ஹெல்ப் பண்ணினால் அது பழக்கமாகிவிடும். ஒரு நாள் மறுத்தால் அதே மனிதர்கள் உங்களைப் பற்றி தவறாக பேசுவார்கள். அதனால பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனா அதை பற்றி அமைதியாக இருப்பது அதைவிட முக்கியம். 4. குடும்ப பிரச்சனைகள். ஒவ்வொரு வீட்டிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது சாதாரணம். ஆனா ஒரு பெரிய தவறு என்னன்னா, சிலர் இந்த விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நினைப்பது, நான் மனசை லேசா பண்ணிக்கிறேன். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அது கிசுகிசு ஆகி வெளியே போய்விடும். நீங்கள் ஒருவரிடம் சொன்ன விஷயம் அடுத்த நாள் பலருக்கும் தெரிந்துவிடும். ஒரு நாள் அது உங்களுக்கே திரும்பி வந்தால் அப்போதுதான் நீங்கள் வருந்துவீர்கள். அதனால சாணக்கியர் சொல்கிறார், வீட்டின் ரகசியம் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். புத்திசாலி மனிதன் பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டான். அமைதியாக அதை சரி செய்ய முயற்சிப்பான். ஏனா அவன் தெரிந்திருக்கிறது, வெளியில் உள்ளவர்கள் தீர்வு தரமாட்டார்கள், பேச மட்டும் செய்வார்கள். 5. நீங்கள் செய்த நல்ல செயல்கள். ஒரு நல்ல செயல் செய்தவுடன் அதை எல்லோருக்கும் சொல்லணும் போல இருக்கும். நான் தான் உதவி செய்தேன், அவரை நான் தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா உண்மையான நல்ல செயல் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல செயல் புகழ் வாங்குவதற்காக செய்யக்கூடாது, மனிதநேயத்திற்காக செய்ய வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், புத்திசாலி மனிதன் நல்லதை அமைதியாக செய்வான். ஒரு மரம் எப்படி பழம் தருகிறது தெரியுமா? அது சத்தம் போடாது, அமைதியாக தரும். அதே மாதிரி ஒரு நல்ல மனிதன் அமைதியாக நல்லதை செய்வான். கடைசியாக ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வாழ்க்கை இருக்கும். ஒன்று உலகத்துக்கு தெரியும் வாழ்க்கை, மற்றொன்று அவருக்குள்ள மட்டும் இருக்கும் வாழ்க்கை. புத்திசாலி மனிதன் அந்த வாழ்க்கையை பாதுகாத்து வைப்பான். ஏன்னா அமைதி பல நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கும். அதனால யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் யாராலும் உங்களை எளிதாக காயப்படுத்த முடியாது. நண்பர்களே, நான் சிம்பிளா சொல்றேன், எல்லாரிடமும் ஓப்பனா இருப்பது ஸ்ட்ரென்த் இல்ல, அது சில நேரங்களில் ரிஸ்க். நீங்க நினைவில் வைக்க வேண்டிய 5 விஷயங்கள்: உங்கள் பலவீனம், உங்கள் எதிர்கால திட்டங்கள், உங்கள் வருமானம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், நீங்கள் செய்த நல்ல செயல்கள். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் போல ஃபீல் வந்தா உங்க மைண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இத சொல்லினால என்ன சேஞ்ச் ஆகும்? ஆன்சர் இல்லனா அதே நேரத்துல ஸ்டாப் பண்ணுங்க. இததான் ரியல் இன்டெலிஜென்ஸ். இததான் செல்ஃப் கண்ட்ரோல். இததான் சாணக்கிய நீதி. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.